மாயன் மயம் ஆன்மீக சகோதர சகோதரிக்கெல்லாம் என்னுடைய அன்பான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மாயன் மயம் உங்கள் நலன் பொருட்டே இறையருளாலும் குருவருளாலும் தொடர்ந்து மாயன் மயல ஆன்மீகம் மட்டுமல்ல, அமானுஷ்யம் மட்டுமல்ல, சோடி பிரசனத்தையும் உங்கள் நலன் பொருட்டே இறையருளாலும் குருவருளாலும் சொல்லி வருகிறேன். அந்த வகையில மாயன் மயனை நீங்க தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தருவீங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு எப்பவுமே உண்டு. அந்த வகையில் பார்க்கும் பொழுது ஆன்மீகம் சார்ந்த எத்தனையோ நல்ல நல்ல விஷயங்கள்லாம் உங்கள் நலன் பொருட்டி பேசி வருகிறேன். அது ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வு. சமீபத்துல ஜோதிடம் சோடி பிரசனம் பார்ப்பதற்காக என்னை நெருங்கிய இருவர், அவர்கள் இருவரும் பார்த்தீங்கன்னா கலங்கிய மனத்தோடு தான் இடம் வந்து நின்றார்கள். காரணம் என்னன்னா, பொண்ணும் பொருளும் கொட்டி கிடக்கின்றன, வசதி வாய்ப்புகள் அவர்கள் வாழ்க்கையில அந்த அளவுக்கு இருக்குதுங்க. ஆனாலும் பாத்தீங்கன்னா அவர்கள் வாழ்வில் ஒரு நிகழ்வு, அதாவது ஆசையாக அன்போடு பாசத்தோடு வளர்த்து அள்ளி முகர்ந்த பையன் பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட காலம் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 30-32 வயதுல இறந்து விடுகின்றார். அல்ப ஆயுள்ல இறந்து விடுகின்றார். அது பாத்தீங்கன்னா அது என்ன ஆகுதுன்னா ஒரு சோகமாக, அது புத்திர சோகமாக மாறி மிக கடுமையான ஒரு பாதிப்புகளை தந்து விடுகின்றது. கலங்கி போய்விட்டார்கள், கண்ணீர் சிந்தி விட்டார்கள், ஆளுவதற்கு யாரும் இல்லையே என்ற ஒரு மனவேதனையில குமரி போகின்றார். அப்பொழுது அவருடைய ஜாதகத்தை பார்க்கும் பொழுது கேது எங்கு இருக்கின்றார், அந்த நிலையை வைத்தே அந்த புத்திர சோகமாக இருந்தாலும் சரி, புத்திர சாபமாக இருந்தாலும் சரி, புத்திர தோஷமாக இருந்தாலும் சரி ஏற்படக்கூடியது. புத்திர சாபம், புத்திர சோகம், புத்திரத்தினுடைய தோஷம், இந்த மூன்றும் ஒரு நாள் தான் வரும். அதை மூன்றையும் தரக்கூடியவன் யாருன்னா ஞானகாரகன் என்று சொல்லக்கூடிய கேது இருக்கின்ற இடத்தை பொறுத்து இந்த நிலையை தருவார். நமக்கெல்லாம் தெரியும், தசரத சக்கரவர்த்தி மாபெரும் மன்னன் தசரதன் தளர்ந்து போனதும் பட்டினத்தார் பரிவைத்து போனதும் ஏன் இன்றைய காலகட்டத்தில் பாரதி ராஜா மிக சிறந்த ஒரு இயக்குனராக இருந்தாலும் கூட தன் பிள்ளையினுடைய பிரிவை நினைத்து உடைந்து நொறுங்கி அந்த நினைவிலேயே பூமியை விட்டு நகர்ந்து விட்டார். இந்த நிலையை வருவதற்கு முன் நாம் தடுத்து கொள்ள வேண்டும். நம்ம ஜாதகம் இப்படிதான் இருக்கு என்பதை நம்ம பார்க்கணும். போன உடனே பார்க்கிறோம், இவர்கள் இருவருக்கும் நல்ல பொருத்தம் இருக்கின்றதா, யோனி பொருத்தம் இருக்கின்றதா, லஜ்ஜு பொருத்தம் இருக்கின்றதா என்றெல்லாம் 10ல் 4 இருந்தா கூட பரவாயில்லை என்று நகர்ந்து விடுகின்றோம். நாம் பார்க்க வேண்டியது முக்கியமான ஒரு நிலைதான் கேதுவனுடைய நிலை. கேதுவும் மாந்தியும் நம் வாழ்வை புரட்டி போட்டு விடுவார்கள். என்னதான் உயர்ந்த உன்னதமான நிலையில் இருந்தாலும் கூட அது இல்லாமல் செய்து விடுவார். கொஞ்சம் கவனமா இருக்கணுங்க. இனி ஜாதகத்தை எடுத்து வரும்பொழுது ஒரு கணவன் மனைவி அந்த இருவரும் பாத்தீங்கன்னா தனக்கு பிறகு யாருங்க, தனக்கு பிறகு கொஞ்சி மகிழ்வதற்கும் உச்சி முகர்வதற்கும் பிள்ளைகள் தானே. நாம் சம்பாதித்தான் நம் வம்சத்தை சொல்லக்கூடியவர்கள் அவர்கள் தானே. அந்த வகையில் பிள்ளைகள் விஷயத்துல மிக மிக கவனமா இருக்கணுங்க. இந்த வகையில் பார்க்கும்போது பாத்தீங்கன்னா பெற்றோர்கள் அந்த அப்பாவினுடைய ஜாதகத்துல 5ஆம் இடம்னு சொல்லுவாங்க. அந்த 5ஆம் இடம் பூர்வ புண்ணிய ஸ்தானம். இந்த 5ஆம் இடத்துல கேது இருந்துன்னா ஒரு புத்திர சோகம் வந்துவிடும். எத்தனையோ பார்க்கிறோம், ஆன்மீகமா இருந்தாலும் அரசியலா இருந்தாலும் ரிஷியாக இருந்தாலும் கூட அதிலிருந்து தப்பி விடுவதில்லை. கேதுவை ஞானகாரன் என்று சொன்னாலும் கூட இந்த புத்திர சோகத்தை தரக்கூடியதுல கேது முதன்மையான ஒரு பங்கை வகிக்கின்றார். அது மட்டும் கிடையாதுங்க, இந்த புத்திர சோகம் புத்திர தோஷம் இரண்டும் ஒரு மனிதன் வாழ்வுல வரக்கூடாதுங்க. காரணம் என்னன்னா, நமக்கு பிறகு நம்முடைய வம்சத்தை சொல்லுவதோடு மட்டுமல்லாமல் நம்முடைய அந்திமை கிரியை செய்யக்கூடியதும் நம் பிள்ளைகள் தானே. அந்த வகையில் பார்க்கும்போது கவனமாக இருங்க. இனி ஜோதிடத்தை எடுத்து செல்லும் பொழுதெல்லாம் ஒரு பெண்ணுக்கு நல்ல கணவனை தேடுவதெல்லாம், ஒரு ஆணுக்கு ஒரு நல்ல பெண்ணை தேடும் பொழுதெல்லாம் இதை நன்றாக கவனித்து விடுங்கள். அதாவது வருமுன் தடுத்து விடலாம் அல்லவா. அந்த வகையில பார்க்கும்போது புத்திர தோஷம் என்பதுன்னா குழந்தை இருக்காது. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில புத்திர தோஷம் வந்துடுச்சு அப்படின்னா குழந்தை பிறப்பதற்கான வாய்ப்பு 100% இல்லை. சொல்லலாம் வேண்டுமானால் இறையர்களும் எத்தனையோ பரிகாரங்கள் செய்தாலும் கூட அது மாறுவதற்கான விதியில் அதுல வழி இல்லை. அதே நேரம் பார்த்தீங்கன்னா புத்திர சோகம் என்பது குழந்தை பிறக்கும். அந்த சோகம் குழந்தை பிறக்கும், அந்த குழந்தை வளரும், கல்வியில பொருளாதாரத்துல அற்புதமான ஒரு நிலையை அடையும். ஆனா பாத்தீங்கன்னா ஒரு 30, 32, 33 வயதுக்குள்ள பார்த்தா ஏதோ ஒரு நிலை அந்த குழந்தை நம்மை விட்டு உடல் ரீதியாக இந்த உயிரை இழந்து விடும். அது மிகப்பெரிய ஒரு சோகங்க. ஒரு மனிதனுடைய வாழ்க்கைத்துல சோகம், பொண்ணை இழந்தோ மண்ணை இழந்தோ பெண்ணை இழந்தோ இழந்ததை திரும்ப பெற்று விடலாம். இது வரவே கூடாது. தசரதன் சொன்னேன் அளவா கலங்கித்தான் போனான், மன்னன். அப்பேற்பட்ட மன்னன் ஆடித்தான் போனான், பட்டினத்தார் புலம்பித்தான் போனார். தனக்கு ஒரு பிள்ளை கிடைத்தது, கிடைத்த பிள்ளையோ வளர்ப்பு பிள்ளையானாலும் கடைசியில பாத்தீங்கன்னா பாதியிலே கைவிட்டு நகர்ந்து விட்டான்.
அப்படித்தான் எத்தனையோ நல்லது சிலதெல்லாம் நமக்கு தெரியும், சிலது தெரியாமலே போய்விடும். கொஞ்சம் கவனமாக இருந்து விடுதல் சிறப்பு. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமா இதுதாங்க ரொம்ப எளியது. நம்மளை பார்த்தா கணவன், அதாவது கணவன் மனைவி உறவுல இருவர் ஜாதகத்தை பார்க்கிறோம், பொருத்தம் பார்க்கிறோம் இல்லையா? இந்த நிலையை கொஞ்சம் பாருங்க, கொஞ்சம் சொல்லி கேளுங்க. கேது இருக்கின்ற இடம், அந்த இடம் 5ஆம் இடம். 5ஆம் இடம் இல்லாமல் இருப்பதே சிறப்பு. அவ்வாறு இருந்து விட்டால் பரிகாரங்கள் இருக்கிறது. 1000 பரிகாரங்கள் இருந்தால் கூட ஒரு நோய் வந்த பண்பு அதுக்கு இது மருத்துவம் பார்ப்பதை விட வராமல் தடுத்து விடுவலாம் அல்லவா? கண்கெட்ட பின்பு சூரிய நமஸ்காரம் செய்யாமல் இருந்து விடலாம் அல்லவா? அதே மாதிரி பாத்தீங்கன்னா அந்த 5ஆம் இடத்துல கேதுவும் மாந்தியும் இருந்தால் உறுதியாக புத்திர தோஷம் ஏற்படும். உறுதியா கண்டிப்பா அந்த தோஷம் ஏற்படும், புத்திர தோஷம். காரணம் அந்த 5ஆம் இடத்துல இருக்கக்கூடாது யாரா? ஞானகாரகன் கேதுவும் சனியின் புத்திரன் இருந்து விட்டாலே போதும், மிகப்பெரிய உறுதியாக 100% இதுக்கான வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. எளிது தானே, கண்முன்னே தெரிகின்றது, ஜாதகம் கையில் இருக்கின்றது, எதிரோ ஜாதகம் பார்க்கக்கூடிய குரு இருக்கின்றார். இதை கேட்பதனால என்ன நமக்கு வாழ்க்கையில் மாறிட போகுது? பின்னால் வருந்துவதால் என்ன பலன்? நான் மாயன் மயில இதை நான் பேசுறதுக்கு காரணமே இதனால எத்தனையோ பேர்கள் அரசன் முதல் ஆண்டி வரை அத்தனை பேருமே அல்லல் படுகின்றார்கள். இந்த தோஷம் வரக்கூடாது. பட்டினத்தார் புலம்புகின்றார், பட்டினத்தார் புலம்பி தவிக்கின்றார். இப்ப அவருக்கு ஒரு ஞானம் வந்ததே, அது இல்ல துறவரம் பூண்டதே தன் பிள்ளை தன்னை விட்டு நகர்ந்த காரணம்தான். எத்தனையோ பேர் நம்ம சொல்லிக்கிட்டே போலாம், எத்தனையோ சொல்லலாம். ராவணனை சொல்லலாம். தன் மகன் இந்திரஜித் இறந்த பொழுது நடுங்கி போய்விட்டான், தன் உயிரே உடலை விட்டு போய்விட்டது போல கலங்கி போய்விட்டான். தந்தை இருக்கும் முன் மகன் இறப்பது எவ்வளவு கொடுமைங்க பாத்தீங்களா? எவ்வளவு பெரிய விஷயத்தை நம்ம எளிதாக சொல்லுகின்றேன். 5ஆம் இடத்தில் கேதுவும் மாந்தியும் இருந்து விட்டால் இந்த நிலை நமக்கு வந்துவிடும். கவனமாக இருங்க. அதே நேரத்துல கணவன் ஜாதகத்துல பாத்தீங்கன்னா 5ஆம் இடத்துல கேது இருந்தால் கட்டாயமாக இந்த காலகட்டத்துல என்ன பண்ணணும்னா, மனைவி அவள் கர்ப்பம் தரிக்கின்றார். கர்ப்பமாக இருக்கும் பொழுது அரச மரத்தை சுற்றி வர வேண்டும். இந்த அரச மரம் என்பதெல்லாம் மகாவிஷ்ணுடைய அம்சம். அதனால தான் அரச மரத்துக்கு கீழே ஞானகாரகன் என்று சொல்லக்கூடிய கேது அமைந்திருக்கு. கேதுவும் மகா கணபதியும் இருப்பார்கள். காரணம் என்னன்னா, ஞானகாரகன் என்று சொல்லக்கூடிய கேதுவுடைய தெய்வம் தானே. அந்த இடத்துல பார்க்கும்போது அந்த அரச மரத்துக்கு அவ்வளவு சிறப்பு. நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் மூடர்கள் அல்ல, நம் நலன் பொருட்டே நம்மை நகர்த்தி வந்திருக்கிறார்கள். அந்த பாத்தீங்கன்னா அந்த அரச மரத்தை அந்த காலங்கள், அதாவது தன்னுடைய வாழ்க்கையில் கணவன் ஜாதகத்துல 5ஆம் இடத்துல கேது அமையுமானால் கட்டாயமாக மனைவி கர்ப்பமாக இருக்கின்ற காலம் அரச மரத்தை சுற்றி 10 கன்னி பெண்களுக்கு பாத்தீங்கன்னா உணவளிக்க வேண்டும். கன்னி பெண்களை 10 பேரை வீட்டுக்கு அழைத்து அவருக்கு உணவளிப்பதன் மூலம் இந்த தோஷத்திலிருந்து விடுபட ஒரு அருமையான பரிகாரத்தை எல்லாம் ஜோதிட சாஸ்திரம் சொல்லுகின்றது. 10 மாதம் இதை தொடர்ந்து செய்ய வேண்டும். ஒவ்வொரு மாதமும் அந்த 10 கன்னி பெண்களை அழைத்து அவருக்கு உணவளித்து செய்வீர்களானால் இந்த தோஷத்திலிருந்து, இந்த சாபத்திலிருந்து விடுபட்டு விடலாம். அப்படி செய்தால் தீர்க்காயில் உள்ள குழந்தை பிறக்கும். ஒரு குழந்தை ஒரு தாய்க்கு அழகே குழந்தை தானே. அந்த வகையில் பிறக்கின்ற குழந்தை அற்புதத்தில் இருந்து விட வேண்டுமா? இறைவனை நோக்கி வேண்டுகின்றார்கள், எனக்கு ஒரு குழந்தை வேண்டும் என்று தவம் இருக்கின்றார்கள். மார்க்கண்டையனுடைய பெற்றோர் தவத்தின் விளைவாக சிவன் தோன்றுகின்றார். அற்ப ஆயுள் உள்ள குழந்தை வேண்டுமா, நீண்ட ஆயுள் உள்ள மூடத்தன்மை உள்ள குழந்தை வேண்டுமா கேட்டபோது அற்ப ஆயுளாக இருந்தாலும் கூட ஞானகாரனாகவே இருக்க வேண்டும் என்கின்றார்கள். காலம் வருகின்றது. 16 வயதுல யமன் துரத்தும் பொழுது அந்த குழந்தை விதியோ வினையோ ஓடி சென்று சிவனை ஆற தழுவிக் கொள்கின்றார்கள். ஆரை தழுவிக் கொள்வதன் மூலமாக சிவனுடைய கோபத்தில் இருந்து யமன் நடுங்கி போகின்றார், விடுபடுகிற. எல்லோருக்கும் அந்த வாய்ப்பும் சந்தர்ப்பம் அமைகின்றதா? நம் கையிலே ஜாதகம் இருக்கின்றது. இன்னைக்கு பெரும்பாலும் ஜாதகம் இல்லாதவர்களே கிடையாது. அந்த ஜாதகம் இருக்குமானால் 5ஆம் இடத்துல பாத்தீங்கன்னா, நான் சொல்லுகிட்ட இந்த நிலை 5ஆம் இடத்துல பாத்தீங்கன்னா இருவர் இருக்கக்கூடாதுங்க. அந்த 5ஆம் இடத்தை பொறுத்த வரைக்கும் கேதுவும் மாந்தியும் இருந்தால் அது இந்த சுலபத்தை தந்து விடும். அதனால சொல்றேன், கொஞ்சம் கவனமா எச்சரிக்கையாக. ஜோதிடம் என்பதெல்லாம் காலம் கடந்து நமக்கு பாடம் போதிப்பதில்லை. வாழ்கின்ற காலத்துல நமக்கு ஒரு கலங்கரை விளக்கம் மாதிரி. மாயன் மயன் ஆன்மீக சகோதர சகோதரிகளே, உங்களுடைய ஜாதகத்துல நீங்க பாக்குறீங்க, உங்களுடைய பிள்ளைகளுக்கு திருமணம் பார்க்க போகும்பொழுது ஆணோ பெண்ணோ அவருடைய ஜாதகத்துல 5ஆம் இடத்துல பாத்தீங்கன்னா மாந்தியும் கேதுவும் இருக்குமானால் சற்று கவனமாக தேர்ந்தெடுங்கள். அப்படியே அந்த சூழ்நிலையை அமைந்து விட்டாலோ அந்த பெண் கர்ப்பமாகின்ற காலம், அந்த 10 மாதம் ஒன்றாக 10 கன்னி பெண்களை அழைத்து அவர்களுக்கு உணவளித்து உபசரிப்பீர்களானால் இந்த புத்திர தோஷம், புத்திர சாபத்திலிருந்து விடுதலை பெறக்கூடிய ஒரு அருமையான ஒரு தருணமாக அமையும். சரி, இப்போ ஜாதகம் இல்லை, ஜாதகம் இல்லாதவர்களுக்கு என்ன சோழி பிரசன்னம் என்று சொல்வார்கள். அவரை நேரில் சந்தித்து அந்த ஜாதகத்தை கொடுத்து அல்லது அவர்களுடைய
பிறந்த காலத்தை குறிப்பீர்களானால் அவர்களே சோடி பிரசன்னத்தின் மூலமாக கேதுவும் மாந்தியும் இருக்கின்ற இடத்தை தெரிந்து அதற்கான எளிய பரிகாரத்தை சொல்வார்கள். வந்தபின் கலங்குவதை விட வாழுகின்ற காலத்தில் கவனமாக இருந்து விட்டாலே போதும். சோகம் மட்டுமல்ல, துன்பம் மட்டுமல்ல, நம்மை நெருங்காமல் பார்த்துக் கொள்ளலாம்.